தமிழக பாஜக தலைமை மாற்றம் குறித்து பரபரப்பான சூழலில் நான் எந்த போட்டிகளும் இல்லை என அண்ணாமலை விளக்கம் கொடுத்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை வக்பு சட்ட திருத்த மசோதா பற்றி பேசினார். மசோதா நிறைவேறியதை தமிழக பாஜக வரவேற்கிறது. இது ஏழை இஸ்லாமியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆனால் தமிழக அரசியல் கட்சிகள் வழக்கம் போல குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, போராட்டங்களும் நடத்தப்படுகின்றன என்றார். மேலும் 1913 முதல் 2013 வரை இந்தியாவில் 18 லட்சம் ஏக்கர் வக்பு சொத்து இருந்தது. ஆனால் 2013 முதல் 2025 வரை மட்டும் 21 லட்சம் ஏக்கர் அதிகரித்துள்ளது. தற்போது மொத்தமாக 39 லட்சம் ஏக்கர் வக்பு சொத்து உள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் 21 லட்சம் ஏக்கர் நிலம் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது ஆச்சரியமான விஷயம் என்றார். திருச்செந்தூரில் கூட ஒரு ஊரே வக்பு வாரியத்திடம் சென்று விட்டது என தெரிவித்த அண்ணாமலை, கோவில்களின் நிலங்கள் கூட வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டிற்கு சென்று உள்ளதால் மக்கள் குழப்பம் அடைந்து உள்ளார்கள். இந்த குழப்பத்துக்கு மத்திய அரசு தீர்வு காண வேண்டும். அதற்காக தான் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார். பாஜக மாநில தலைவர் மாற்றம் குறித்து கேட்டபோது நான் எந்த போட்டியிலும் இல்லை. அண்ணாமலை டெல்லி சென்றார், அவர் ஒருவரை தேர்வு செய்தார் என்றெல்லாம் நான் எந்த வம்பிலும் இல்லை. கட்சி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறேன். புதிய தலைவர் தேர்வு செய்யும் போது பேசுவேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.